Hi students, இன்றைக்கி நம்ம 6th lesson ஒரு ஷார்ட்கட் பார்த்தலாம். ஸோ இங்கே லாஸ்ட் ஆகிறது பியும் இந்த பியும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏ ஸ்கொயர் அதுக்கு பதிலாக 2a அப்படிங்கிறதே ஆரம்பிச்சிடும். ஸோ 2a அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் 2. செகண்ட் ஒன்னோடு பாருங்கள். ஸோ செகண்ட் ஒன்னோடில் கே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கேயோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேயோட ஆன்சர் வந்து 7. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா K7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். K7. ஸோ இன்னொரு லெசனில் கேயோட ஆன்சர் கேட்டிருக்கோம், அங்கே K5 வரும். ஸோ ரெண்டு ஆன்சர் தான் கேயோட ஆன்சர் அப்படின்னாலே K5 ஒன்று, K7 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ இங்கே K7 அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ஆன்சர். ஆப்ஷன் 3. இங்கே எக்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ இங்கேயும் எக்ஸுக்கு பக்கத்தில் 5 இருக்குது. ஸோ 5 × 5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க 25 அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே மேலே 1 இருக்கிறதுனால 1/25 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 4th ஒன்று பாருங்கள். ஸோ இங்கே 2 வந்து அந்த சைடு கொண்டு போய் டிவைடில் கொண்டு போகிற மாதிரி போச்சுங்க. ஸோ /2 அப்படிங்கிறது வரும். அடுத்து 2 இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிங்க 4 அப்படிங்கிறது வருது. இங்கே 4 - 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 - 1 3. ஸோ இப்போ 3/2 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ 3/2 ஆப்ஷன் 1. 5th ஒன்று பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ டோட்டலாகவே 2 1 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் 2 ஆப்ஷன் 4. 6th ஒன்று பாருங்கள். இங்கே x ஈக்குவல்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ x ஈக்குவல்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆனால் ஆன்சர் வந்து ஒய்யில் வந்து இருக்கணும். ஸோ ஒய்யில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸில் ஸ்டார்ட் ஆனால் ஆன்சர் ஒய்யில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒய்யில் ஸ்டார்ட் ஆகிறது தேர்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் 3. ஸோ 7th ஒன்னோடில் இங்கே காட் தீட்டா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து காட் தீட்டாங்கிறத மனப்பாடம் பண்ணணும். ஸோ மொத்தத்துக்குமே தீட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே ஆன்சரு காட் தீட்டா அப்படிங்கிறது தான். ஸோ காட் தீட்டா இருந்தால் காட் தீட்டா தான் ஆன்சராக இருக்கும். இது 7th ஒன். நெக்ஸ்ட் 8th ஒன்னோடு பாருங்கள். இங்கே 1 இருக்கு இல்லையா. ஸோ 1 தான் நமக்கு ஆன்சரு. ஸோ 1 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 இஸ் மோர் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுக்கலாம். ஸோ 1 இஸ் மோரு. ஸோ 1 2வும் இருக்குது, ஆனால் ஆப்ஷனில் 2 இல்லை. ஸோ 1 வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ 1 வந்து ஆன்சராக எடுக்கலாம். ஆப்ஷன் 4. 9th ஒன்னோடு பாருங்கள். இங்கே TW2 அப்படின்னு இருக்கு. அந்த 2 வந்து இங்கே டபுள் ஆகுது. ஸோ 2 வந்து டபுளாக இருக்கிறது தான் நமக்கு இங்கே ஆன்சரு. ஸோ 2 எங்கே டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது டபுளாக. ஆப்ஷன் 4. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 45 டிகிரி இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த 45 டிகிரியில் நியரஸ்ட் 45 வந்து பாருங்கள். நியரஸ்ட்டு 45 டிகிரிக்கு பாருங்கள். ஸோ நியரஸ்ட் 45னா மினிமம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் நியரஸ்ட். ஸோ 45க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நம்பர். ஸோ 45க்கு இது வந்து 45க்கு ஸோ இது வந்து 45ஓட அதிகமாக இருக்குது. ஸோ 45ஓட கம்மியாக இருக்கக்கூடியது தான் ஆன்சரு. ஸோ 45க்கு கம்மியாக இருக்கக்கூடியது 43.92. ஸோ ஆப்ஷன் 3. ஸோ நெக்ஸ்ட் 11th ஒன்னோடு பாருங்கள். இங்கே 11th ஒன்றில் இங்கே ஒரு 20 இருக்குது, இங்கே ஒரு 30 இருக்குது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 10ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 10. அடுத்து 30யும் 60யும் நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது இங்கே ஒரு 30 கிடைக்கும். ஸோ அப்போ 10 30 அப்படின்னு 2 ஆன்சர் வரும். ஸோ 10 இருக்கணும், 30 இருக்கணும். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் 12th ஒன்னோடு பாருங்கள். இந்த 12th ஒன்றில் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹச், டென், பீட்டா ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலே ப்ளஸ் இருக்கணும், கீழே மைனஸ் இருக்கணும். ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கணும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இப்படி ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறது தான் ஆன்சரு. ஸோ எங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு 13th ஒன்னோடு பாருங்கள். இங்கே 30 டிகிரி இருக்குது, இங்கே 60 டிகிரி இருக்குது. ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 30 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இங்கே பி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம b/30 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இங்கே b/30 அப்படிங்கிற பதிலாக 0 இல்லாமல் 3 மட்டும் இருக்குது. ஸோ b/3 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஆப்ஷன் 1. ஸோ 14th ஒன்றில் இங்கே 2 விதமாக நம்ம க்ளூ வச்சுக்கலாம். ஸோ எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இங்கே டவர்னு இருக்கிறனால டவர்னா டேனுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேனு இங்கே வந்து √3. அப்போ எப்போ டேனுக்கு வந்து √3 வரும் பார்த்தோம் அப்படின்னா 60 டிகிரியில் வரும் நமக்கு. சரிங்களா. ஸோ டேன் தீட்டா √3 அப்படிங்கிறது 60 டிகிரியில் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க.
அப்படி இல்லை அப்படின்னா இங்கே செகண்ட் க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் இருக்குது. ஸோ சூரியன் காலையில் 6 மணிக்கு உதிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காலைல 6 o'clock அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ 6 o'clock. ஸோ சன் வந்து சன்ரைஸ் எப்போ நடக்குது அப்படின்னா 6 o'clock நடக்குது. ஸோ 6ங்கிறது இங்கே 60 டிகிரி. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் 1590 பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பி ஸ்கொயருங்கிறத அப்படியே மாற்றி நம்ம பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். மைனஸ் இந்த கியூ ஸ்கொயரை அப்படி ஏ ஸ்கொயர் மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ பியை வந்து பி ஸ்கொயராகவும் கியூவை வந்து ஏ மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிற ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் 3. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.